ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தாங்க வந்தேன். கிளம்புறதுக்கும் லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் சோம்பலாகவும் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இன்றைக்கி வீடியோ எடுக்கலை. சரி, இருந்தாலும் ஒரே ஒரு லாங் வீடியோ எடுத்துடலாம். அடுத்து நமக்கு பட்டம்லாம் வருது பார்த்திங்களா, அதெல்லாம் பார்த்து நம்ம பயிரிடணும் இல்லையா மாடி தோட்டத்தில். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்காங்க, எந்தெந்த காலத்தில் நம்ம என்னென்ன சீட்ஸ் போடணும்னு சொல்லி கொஞ்சம் எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க அக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க. ஸோ அந்த சப்ஸ்கிரைபர் கேட்டுட்டாங்கன்னா உடனே நம்ம ஜெயாஸ் கார்டன் சேனலில் அதுக்கான பதிலை வந்து நம்ம கொடுத்துருவோம். ஸோ அதுக்காக தான் ஓடோடி வந்துட்டேன், வேகமாக இந்த ஒரு வீடியோவாவது இன்றைக்கி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஜெயாஸ் கார்டன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பருவத்தை பயிர் செய் அப்படின்னு சொல்லுவாங்க, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி பருவத்தை பயிர் செய்கிறது மட்டும்தாங்க நல்ல ஒரு விளைச்சலை கொடுக்கும். அது தரை தோட்டமாக இருக்கலாம், விவசாயிகள் பண்ணக்கூடிய அந்த ஒரு பயிர்களாக இருக்கலாம், இல்லை நம்ம மாடி தோட்டம், எதுவாக இருந்தாலும் பருவத்தில் பயிர் செய்யணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. பருவம் அப்படின்னா நம்ம வந்து இயற்கை விவசாயம் பண்ணக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்திரை பட்டம், மாசி பட்டம், ஆடி பட்டம், மார்கழி பட்டம், தை பட்டம். ஆனால் நியூவாக கார்டனர் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் ஆடிப்பட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா ஆடிப்பட்டம் தான் எல்லா விதைகளையும் நம்ம விதைப்போம் இல்லையா. ஸோ அதனால் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஆனால் பட்டங்களில் நிறைய இருக்குது, நிறைய பட்டங்கள் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பட்டங்களை விதைக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே இப்போ ஒரு பட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு கத்தரி போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து தோட்டமாக இருந்தாலும் சரி, நம்முடைய என்ன சொல்கிறது மாடி தோட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு தடவை கத்தரி போட்ட அந்த தொட்டியிலேயே அல்லது அந்த தரையிலேயே அடுத்து நம்ம போடும்போது மாற்று பயிர் போடணும். அப்போ தான் ஏற்கனவே அதுக்கு தேவைப்பட்ட சத்துக்கள் எல்லாம் போயிடுக்கும். அதுக்கு ஏற்பட்ட ஏதாவது பூச்சி பிரச்சனைகளில் இருந்திருக்கும் இல்லையா, அதுகளும் அந்த மண்ணில் இருக்கும். அது வந்து அதே செடியை போடும்போது மீண்டும் அதே பிரச்சனை அந்த செடிக்கு வரும். ஆனால் வேற ஒரு செடியை வைக்கும்போது இதில் இருக்கக்கூடிய எல்லாமே அதுக்கு எருவாக உரமாக மாறிடுங்க. ஸோ அதனால் மாற்று பயிர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து எருவாக மாறும் மாற்று பயிர் வச்சிங்கன்னா. சரி, இப்போ வந்து ஃபஸ்ட்டு தைப்பட்டத்தில் ஆரம்பிக்கலாம். ஏன்னா அடுத்து தைப்பட்டம் தானே வருது, அதில் ஆரம்பிச்சிடலாமா? வரிசையாக சொல்லலைன்னு நினைக்கிறாதீங்க. டக் டக்குன்னு எனக்கு என்ன தோணுதோ அந்தந்த பட்டத்துக்கு என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். மழை நின்ன உடனே தாங்க தைப்பட்டம் அப்படின்னா மழையெல்லாம் பார்த்துக்கோங்க. மழை நின்னதுக்கப்புறமா எதனால ஆரம்பிக்க பாருங்கள், சரிங்களா? பூக்களில் விருப்பம் உள்ளவங்கன்னா மெயினாக வந்து ஜினியா பூ, அதுதான் வந்து ரொம்ப அதிகமாக நல்ல ஒரு பூத்து குலுங்கும் உங்கள் வீட்டில். ஸோ பூக்கள்னால் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி, மா இஞ்சி, வெரைட்டிஸ் ஆஃப் இஞ்சி, அதுக்கப்புறம் வெரைட்டிஸ் ஆஃப் மஞ்சள், என்னென்ன மஞ்சள் இருக்கோ இதெல்லாம் வளர்க்கலாம். கிழங்கு வகைகள் எல்லாமே இந்த தைப்பட்டத்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுபோக அடிப்படை காய்கறிகள் கத்தரி, மிளகாய், தக்காளி, பாகல், பூசணி, மெயினாக வந்து பூசணி வகைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தர்பூசணி வந்து இதுக்கு நல்ல ஏற்றம். தைப்பட்டத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வெயில் காலம் வர்ற அந்த ஒரு 4 மாதத்தில் உங்களுக்கு வந்து 3-4 மாதத்தில் அறுவடை எடுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் கொத்தவரை, சுரைக்காய், பீர்க்கங்காய், அப்புறமா மெயினாக வெள்ளரி வகைகள்லாம் இப்போ போடுங்க. தைப்பட்டத்தில் போட்டிங்கன்னா எப்போவுமே அது வந்து வருஷம் முழுக்க காய்க்கக்கூடியது தான். ஆனால் நல்ல ஒரு காய்ப்பு இருக்கக்கூடியது இந்த தைப்பட்டத்தில் போட்டோன்னா கரெக்டாக அந்த வெயில் டைமில் நமக்கு வெள்ளரி நல்லா வரும். அது பல வெள்ளரிலாம் செமையாக வருங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அப்புறம் செடி அவரை, செடி காராமணி, வெங்காயம் போடலாம், பல்லாரி போடலாம், அப்புறம் கீரை வகைகள் எல்லாம் போடலாம். அப்புறம் முலாம்பழம், போன வருஷம் நம்ம வீட்டில் முலாம்பழம் போட்டு செமையாக அவ்வளோ தண்டியாக அவ்வளோ காய்கள் வந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து சொல்கிறது முலாம்பழம்லாம் மாடி தோட்டத்தில் வராது. கிடையவே கிடையாதுங்க. நான் முலாம்பழம் வளர்த்துருக்கேன், ஏகப்பட்ட காய்கள் பறிச்சிருக்கேன். இதில் என்னென்னா பழமாக சாப்பிடாம காய்களாக கூட்டு வச்சுருவேன் நான். ஸோ தைப்பட்டத்தில் இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். அடுத்து மாசின்னு எடுத்துக்கிட்டோன்னாலும் கத்தரி, தக்காளி, மிளகாய், பாகல், வெண்டை, அதெல்லாம் மாசி பட்டத்தில் ட்ரை பண்ணுங்கள். அடிப்படை காய்கறிகள் எல்லாமே வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் கொத்தவரை போடலாம். கோவை கட்டிங்ஸ் கிடச்சிச்சின்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்புறம் கீரை வகைகள் ஓகே. ஆனால் கீரை வகைகள் போடும்போது ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னா, இது என்னுடைய பேடு எக்ஸ்பீரியன்ஸு. எல்லா கீரையும் ஒரே நாளில் விதைக்காதீங்க. விதைச்சிங்க அப்படின்னா எல்லாம் மொத்தமாக அறுவடைக்கு வரும். எதை சாப்பிடன்னு தெரியாது. நிறைய அப்புறம் பறைக்காமல் விட்டு அது விதைகளுக்கு போய் பூத்து படும் பிரச்சனைகளுக்குள்ளாகும். ஏன்னா அப்புறம் பார்க்குற இடமெல்லாம் கீரையாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ 10 நாள் கேப்பில் அல்லது குறைஞ்சது ஒரு 4 days கேப்பாவது இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கீரைகளை விதைக்க ஆரம்பிங்க, ஓகேங்களா? அடுத்து வந்து சித்திரையில் கத்தரி, கொத்தவரை, தக்காளி, கீரைகள் எல்லாமே கூட நல்லா வருங்க.
ஜூன் 15க்கு மேலே வந்து நாற்று பாவ ஆரம்பிச்சிருங்க. ஆடிப்பட்டத்துக்கு தேவைப்படக்கூடிய நாற்றுக்களை எல்லாம், ஏன்னா கரெக்டாக இருக்கும், ஒரு மாதம் 1.5 மாதம் சில டைமில் ஆகிடும் இல்லையா, அந்த நாற்றுகளை பிடுங்குற அதை வந்து சித்திரையில். ஆனால் ஜூன் 15க்கு மேலே நீங்கள் போட ஆரம்பிக்கணுங்க. ஜூன் 15 வரைக்குமே வெயில் கொளுத்தும் இல்லையா, அப்புறம் வெயில் குறைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துல வச்சு நாற்றுகள் போடவும் ஆரம்பிச்சிருங்க. அடுத்து ஆடிப்பட்டம் எல்லாமே போட்டுடலாங்க. ஆடிப்பட்டம்னா மெயின் கொடி காய்கறிகளுக்கு பெஸ்ட்டு ஆடிப்பட்டம் தான். அது போக நார்மலாக கத்தரி, முள்ளங்கி, மிளகாய், தக்காளி, பாகல், புடலை, செடி அவரை, கொடி அவரை, இந்த மாதிரியான எல்லாமேங்க எல்லாம் போடுறதுக்கு ஆடிப்பட்டம் தான். அதில் எதையுமே வந்து விளக்க வேண்டாம். குளிர்கால காய்கறிகளை மட்டும் நம்ம விட்டு வைக்கலாம். மார்கழி அப்படிங்கிறது, மார்கழி பட்டம்னாவே அறுவடை மாதம். சேம் அடிப்படை காய்கறிகள் எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாங்க. சரிங்களா? இதெல்லாம் தான் வந்து நம்ம பட்டம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். என்னென்ன பட்டம், என்ன காய்கறிகள் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து ஐயோ கத்தரி, தக்காளி, மிளகாயெல்லாம் இப்போ போட்டால் வராது, அப்போ போட்டால் வராதான்னு நினைக்கிறீங்கல்ல. எப்போ போட்டாலும் வரக்கூடியது அதெல்லாம். அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அந்த காய்கறிகள், அதாவது நீங்கள் எப்படி பட்டங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எப்போல்லாம் என்னென்ன காய்கறிகள்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எல்லா சீசன்லையும் கத்திரிக்காய் கிடைக்க மாட்டேன், கத்திரிக்காய் கிடைக்காம ஒரு நாள் இருக்கா, இல்லை, அப்போ அது எல்லா டைமும் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சோம். அந்த மாதிரி பட்டங்களை வந்து நம்ம சந்தையில் எப்பப்பெல்லாம் என்னென்ன காய்கறிகள் கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நான் சொன்னது ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எப்போவுமே ஒரு பட்டம் பார்த்து நீங்கள் போட போகிறீங்கன்னா அதுக்கு முந்தின மாதத்துலேயே மண் கலவை ரெடி பண்ணி டெய்லி தண்ணி ஊற்றி நல்லா அது செறிவூட்டின மண்ணாக மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பட்டங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டு சூப்பராக கார்டனிங் பண்ணி சூப்பராக நீங்களும் அறுவடை பண்ணி ஆரோக்கியமான வாழ்வுக்குள்ளே போகணும். ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ. சொல்ல மறந்துட்டேனே, நான் சொல்லலைனாலும் நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. என்னுடைய உறவுகள் என்ன கைவிடுவீங்களா என்ன? கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.